வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய மொழி முதல் எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். மொழி முதல் எழுத்துக்கள் பக்கம் 55ல் இருக்கு. தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகிற நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. இப்போ தமிழ் மொழியில நம்ம பேசுறோம், திடீர்னு நம்ம வேற மொழி பேசுவோம், நமக்கு நிறைய தடுமாற்றம் ஏற்படும். நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதல் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வோம். கீழே உள்ள சொற்களை கவனியுங்கள். இங்க பாருங்க, நன்றி, நன்றி, நன்றி. மொத்தம் 3 வகையான நாவையும் இங்க பயன்படுத்திருக்கோம். இதுல எது சரின்னு நம்ம நினைக்கிறோம்? இதுதான் சரி. இந்த 3 சுழி நாவோ 2 சுழி நாவோ சொற்களின் முதலில் வராது. என்னது? சொற்களின் முதலில் வராது. பட் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்க பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ளும் மிகவும் இன்றியமையாதது. தமிழ் எழுத்தின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். மொழி முதல் எழுத்துக்கள் என்னது? மொழினா சொல்லு. அந்த ஒரு சொற்கள்ல முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை பத்தி தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வராது. சொல்லின் முதலில் வரும். ஆள் வந்து அவ்வரைக்கும் இருக்குதுங்களா, அதெல்லாம் வந்து என்ன சொல்லின் முதல். ஏன்னா அம்மா, ஆடு, இந்த மாதிரி இலை, இஞ்சி, இந்த மாதிரி இ உ எல்லா எழுத்துக்களுமே வந்து சொல்லின் முதல்ல வரும். அதே மாதிரி கா, சா, த, ந, ப, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். உயிர்மை எழுத்துக்கள்னா என்னது? கா, கா, கி, கி, கூ, கூ, கே, கே, கை இருக்குங்க. அது சா, சா, சி, சி, சு, சு, தா, தா, தி, தி, தூ, தூ, தே, தே, தை, தோ, தோ, தௌ, நா, நா, நீ, நீ, நூ, 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 அந்த மாதிரி இருக்குது. பாப்பா, பி, பி, பூ, பூ, பே, பே, பை, மா வரிசை. இந்த வரிசை சொற்கள் எல்லாமே என்ன வரும்? சொல்லின் முதலில் வரும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். முதல்ல என்ன சொல்லியிருக்கோம்? உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். அடுத்து பார்த்தா கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்கும் சொல்லின் முதலில் வரும். முதல்ல என்னது? உயிரெழுத்துக்கள் 12 வரும். அதுக்கப்புறம் இந்த 6 எழுத்துக்களுடைய வரிசைகளும் வரும். அடுத்து பாருங்க, ஞ, ங, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் உள்ள சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இந்த ஞ, ஞ, ய, வ இது இருக்குங்க, இதுவும் சில எழுத்துக்கள் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி பார்க்க போறோம். ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் எழுத்தாக இந்த ஞ இருக்கு இல்லையா, அதுல ஞ மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும். வேற எதுவுமே வருது அதெல்லாம் வராது. இந்த ஞ மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். எடுத்துக்காட்டு ஞனம். எடுத்துக்காட்டு என்னது? ஞனம். தெரிந்து கொள்ளும் கா வரிசை எழுத்துக்கள் கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோலம், கௌதாரி இதே போல் பிற வரிசை எழுத்துக்களையும் தெரிந்து கொள்க. அத பாருங்க, க, கா, கி, கி, குக்கே, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, கௌ இதான் வந்து என்ன சொல்லுவாங்க? வரிசை எழுத்துக்கள். பாருங்க, இக்காலத்தில் ஞனம் சொல் தனித்து இயங்காமல் அஞ்ஞனம், அஞ்ஞனம், இங்ஞனம் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. ஞ வரிசையில என்னென்ன வரும்? ஞ, ஞ, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்தும் சொல்லின் முதலில் வரும். நல்லா தெரியும். ஞ வரிசையில மொத்தம் ஞ வரிசையில 18 எழுத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுல இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். எது? ஞ, ஞ, ஞே, ஞோ ஆகிய 4 எழுத்தும் சொல்லின் முதலில் வரும். அதே மாதிரி யா வரிசையில பாருங்க, யா, யா, யு, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொத்தம் ஒரு வரிசைனா எத்தனை இருக்கும்? 18 எழுத்துக்கள் இருக்கும். அதுல இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையில் பாருங்க, வா, வா, வி, வி, வே, வே, வை, வௌ. இப்போ சொல்லுக்கு முதலில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னா என்னன்னா, மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வாரா. மெய் எழுத்துக்கள் 18மே சொல்லின் முதலில் வராது. அதே மாதிரி ட, ந, ர, ல, ள, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இது எதுவுமே வராது. டா, டா, இந்த டா, இந்த ரா பாத்தீங்கன்னா 3 வகையான ர, ர, இந்த பெரிய ர
இது வராது. லா வரிசையும் பாருங்க, இந்த லா வரிசை சொற்களும் வரவே வராது. இந்த நா வரிசையில் இந்த நா மட்டும் வரும். நம்ம நன்றின்னு படித்தோம் இல்லைங்களா, அது வரும். ஆனால் இந்த நா பாருங்க, இந்த நா, இந்த 2 நா, 3 சொல்லினாவும் 2 சொல்லினாவும் சொல்லின் முதலில் வராது. தெரிஞ்சுங்க என்னென்னது, இந்த 3 லா, அதுக்கப்புறம் 2 நா, பெரிய நா சின்ன நா, அதே மாதிரி ரா சின்னரா பெரியரா, டா, அது கூட ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சேர்த்துக்கிறோம், டா. இதெல்லாம் ஒன்றாது சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இப்போ நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கிட்டப்ப எதெல்லாம் சொல்லின் முதலில் வராது, மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. அதுக்கப்புறம் டா, நா, பெரியனா சின்னனா, ரா சின்னரா பெரியரா, அதே மாதிரி லா, அந்த 3 லாக்களும் லா, ழா, லா, இது நான் என்ன வந்து சொல்லின் முதலில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. நமக்கு எப்பவுமே தெரியும் மெய்யெழுத்துக்கள் புள்ளி வச்சு வர எழுத்துக்கள் எதுக்குமே சொல்லின் முதலில் வரவே வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. அது கூட இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசைகளும் சொல்லின் முதலில் வராது. அதுக்கப்புறம் ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. அதாவது எது எது வரும்னு சொல்லி நம்ம படிச்சோம். நம்ம ஞால, ஞா, ஞா, ஞே, ஞா, இது மட்டும்தான் வரும். யால, யா, யா, யூ, யூ, யோ, யவ், இது மட்டும்தான் வரும். வால, வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ், இதை தவிர வேற எதுவுமே என்ன பண்ணுது சொல்லின் முதலில் வராது. அப்போ சொல்லின் முதலில் வரக்கூடிய சொற்கள்னா என்னென்னது, உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் கா, சா, தா, ந, பா, மா, இதெல்லாம் வந்து சொல்லின் முதலில் வரும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எதெல்லாம் சொற்கள்ல முதல்ல வரும், எதெல்லாம் சொற்கள் முதல்ல வராதுன்றதை நாம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, உயிரெழுத்துக்கள் 12 சொற்களின் முதலில் வரும். கா, சா, தா, நா, பா, மா, இது வந்து சொற்களில் வரும். அதுக்கப்புறம் ஞா வரிசை, யா வரிசை, வா வரிசையில ஞா, ஞா, ஞேங்கோ, யா, யா, யூ, யூ, யோ, யவ், வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ், இது மட்டும் தான் சொற்களின் முதலில் வரும். சொற்களின் முதலில் வராதுன்னா மெய் எழுத்துக்கள் வராது, ஆயுத எழுத்து வராது. அதே மாதிரி டா, நா, ரா, ல, 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 ர, ந, 3 சொல்லினா 2 சொல்லினா, பெரியரா சின்னரா, லா, அந்த 3 லா கூடவே ஒரு டா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையிலும் சொல்லின் முதலில் வராது. அதே மாதிரி இந்த ஞா, ஞா, யா, வால குறிப்பிட்ட எழுத்துக்கள் மேலே படிச்சதை தவிர மீது எதுவுமே வந்து சொற்களின் முதலில் வராது. அதுக்கப்புறம் பாருங்க மதிப்பீடு, இங்கே கேள்வி கேட்டுக்காங்க பாருங்க. வகர வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் யாவைன்னு என்ன அர்த்தம். இங்க பாருங்க வகர வரிசையில் என்னென்ன வரும், வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ், என்னது வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அடுத்து இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, மொழிக்கு முதலில் வாரா எழுத்துக்கள் யாவை. மொழிக்கு முதலில் வாரா எழுத்துக்கள் யாவைன்னா இதை அப்படியே குறிச்சுக்கோங்க. மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வாரா. அதே மாதிரி ட, ந, ர, ல, லா, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. அதுக்கப்புறம் ஞா, ஞா, யாவா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. இதுதான் வந்து இரண்டாவது கேள்வி. இது என்னது, இரண்டாவது கேள்விக்கு பதில். இது வந்து வா வரிசையில் இருக்குது. முதல் கேள்விக்கு பதில். அவ்வளோதான். நம்ம சொற்களுக்கு மொழிக்கு முதலில் வரக்கூடிய சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிழையின்றி எழுதுவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா எது முதல்ல ஆரம்பிக்கும், நன்றின்ற போது எந்த நா வரும் அப்படின்றது தெரியணும், எந்த ரா பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள், வராத எழுத்துக்கள் இந்த வீடியோ நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.